அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பாவத்தில் உழன்று தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கவிருக்கும் மிகப்பெரிய சமாதானமான வாழ்க்கையே அது. பாவத்தினால் வரும் விளைவினால் இன்று மனிதனுக்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய விரிசல் விழுந்தது. மனிதர்கள் எல்லோரும் பரலோகம் செல்வோம் என்று கூறுவதால் எந்த பயனும் விளையப் போவதில்லை. பரலோகம் நாம் நினைப்பது போல சாதாரணமான இடமல்ல. அது கடவுள் தங்கும் மிகப்பெரிய உன்னதமான இடம். கடவுள் பரிசுத்தர் என்றால், பாவம் இல்லாதவர் என்றால் அவருடன் இருப்பவர்களும் அவ்வண்ணமே இருக்க முடியும். நமது வீட்டை சுத்தமாய் வைக்க ஆசைப்படுவோம். நடு வீட்டில் குப்பைகளை கொட்டி குப்பையோடும் அசுத்தத்தோடும் வாழ மாட்டோம், வாழ விரும்ப மாட்டோம். அதை போலத்தான் நமது தேவனும் அவருடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் அது பாவிகளுக்கல்ல, பாவ மன்னிப்பை பெற்று கொண்டவர்களுக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்களையும் என்னையும் அழைத்துச் செல்ல வந்த ஒரு மிகப்பெரிய தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவிருக்கும் நீதிபதிக்கே அதிகாரம் உண்டு. அந்த பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை பெற்ற இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக வழங்கினார். இதை ஏற்றுக்கொள்ள மறவாதீர்கள். இயேசு நம்மை ரட்சித்ததற்கும் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? உங்கள் வீட்டாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பாவ மன்னிப்பை குறித்தும் பரலோக கிரீடத்தை குறித்தும் பகிர மறவாதீர்கள். கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவது என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல. நம் உள்ளத்தில் இயேசு என்று பிறக்கிறாரோ அன்றுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நன்னாள் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறக்கவில்லை என்றால் நானும் பரலோகம் செல்வேன் என்று கூறுவதில் எந்த பயனும் இல்லை. பரலோகத்திற்குள் பாவத்தோடு நுழைய முடியாது. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள்தான் நுழைய முடியும். கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவின் வருகையின் அர்த்தத்தை உணரும் நாள். அவர் வந்த நோக்கத்தை முழுமையாக அறிய நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு பிறந்தவுடன் இந்த உலகத்திற்கு வந்த முதல் செய்தி என்ன தெரியுமா? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் தூதர்களை பார்த்து பயந்து போக அவர்களோ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தவுடன் 2 நிகழ்வுகள் நடந்தது. 1, இருளில் இருப்பவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற செய்தி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது. பாவ இருளில் இருப்பவர்கள் இயேசுவை உள்ளத்தில் பிறக்க செய்வதன் மூலம் பெரிய வெளிச்சத்தை காண முடியும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை கண்டவர்கள் மிகப்பெரிய சமாதானத்தை காண முடியும். இதுதான் சிறந்த நற்செய்தியாக இருக்க முடியும். இப்படி உங்களுடைய இருளான வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டுமா? உங்களுக்கு துன்பமான துயரமான இந்த வாழ்க்கையில் இருந்து சமாதானம் கிடைக்க வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஒருவரே பாவத்தின் பரிகாரியாகவும் நியாயத்தீர்ப்பின் நியாயாதிபதியாகவும் வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த நாள் இனி நாளாகட்டும்.